நீதிக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் பெயர் போன மன்னர் விக்ரமாதித்யர் தன் சத்தியத்தை காப்பாற்ற எந்த சிரமத்தையும் ஏற்க தயாராக உள்ளவர். வேதாளத்தை பிடிக்க முயற்சித்தார். மன்னர் வேதாளத்தை பிடித்து தன் பின்னால் வைத்தார். ஞானசாலி வேதாளம் சவாலை உருவாக்குவதிலும் மன்னரின் புத்திசாலித்தனத்தை சோதிக்க விரும்பியது. வேதாளம் ஒரு புதிர் கதை சொல்லத் தொடங்குகியது. ஒரு அழகிய ஆனால் சிக்கலில் சிக்கிய ராஜகுமாரி. அவளது வாழ்க்கை தீர்மானம் கதையை சொல்லத் தொடங்கியது. 3 வேடிக்கையான மனுகர்கள் இருந்தனர். மகேஷ் ராஜகுமாரியின் சிறந்த நண்பர். அவள் அவனை தன் நண்பனாக மட்டுமே பார்க்கிறாள். சுரேஷ் ஆசிரியன், ஒரு மேதாவி. தன்னுடைய நுட்பமான அறிவால் அவளை உயிர்த்தெழுப்ப விரும்புகிறான். ரமேஷ் காப்பாளர். அவளுக்கு வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பான ஒரு உறவாக இருக்க விரும்புகிறான். ஒரு நாள் ராஜகுமாரி கமலா ஒரு விஷப்பாம்பின் கடியில் சிக்கி இறந்து விடுகிறாள். 3 மனுகர்களும் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒருவருக்கொருவர் முயற்சிக்கிறார்கள். மகேஷ் ராஜகுமாரி உடலை உறுதியாக பாதுகாக்கிறார். சுரேஷ் தனது மந்திரக் கலைகளால் கமலாவை உயிர்ப்பிக்கிறார். ரமேஷ் அவளது உயிர் திரும்பிய பின் பாதுகாப்பதற்கான திட்டங்களை தீட்டுகிறான். விக்ரமாதித்யனை வேதாளம் கேள்வி கேட்கத் தொடங்கியது. இப்போது பிரச்சனை என்னவென்றால், கமலா இவர்களில் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறார். நீதியின் அடிப்படையில் யாருக்கு கமலா சம்மதம் கூற வேண்டும்? விக்ரமாதித்யன் பதில் கூறுகிறார், ரமேஷ் தான் உண்மையான வாழ்க்கை துணை. ஏனெனில் அவன் கமலாவை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறான். விக்ரமாதித்யன் நீதி மற்றும் ஒழுக்கத்தை பயன்படுத்தி மூவருக்கும் சமமான தீர்வு கொடுத்தார்.